ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சாரா ஸ்கின் கேர்ல என்ன பார்க்க போறோம்னா, இதுதான். இது என்னன்னு தெரியுமா? இது தலைக்கீழா இருக்கும். இது கரெக்டாக தான் இருக்கு. ஸ்கின் கேர் பற்றினது கிடையாது. இதை பற்றி நான் உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன். இது நம்ம பார்த்துருப்போம், நிறையா சீரீஸ்லலாம் பார்த்துருப்போம். இதை பற்றி நான் உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன். இது எனக்கு கண்ணில் பட்டுச்சு, இன்னைக்கு நான் வெளில போனேன், ஸோ இதை வாங்கினேன். ஓகே, ஆக்சுவலி ஃப்ரைடே அதெல்லாம் கோயிலெலாம் போயிட்டு காலையிலேயே வந்துட்டு பூஜைலாம் முடிச்சுட்டு இப்போ தான் வந்து வீட்டுக்கு வந்தோம். அப்புறம் அம்மா வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு வேற போயிட்டு வந்தேன். ஸோ அங்கே தான் இதை பார்த்தேன், வாங்கிட்டேன் டக்குன்னு. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, டெய்லி ஸ்கின் கேர் ரொட்டீன் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். டெய்லி ஸ்கின் கேர் ரொட்டீன்னா ஒவ்வொருத்தவங்க ஒன்று ஒன்று ஃபாலோ பண்ணுவோம் இல்லையா? இப்போ நான்லாம் வந்துட்டு பெருசாக இந்த ரொட்டீன் ஒன்று வச்சுருப்பாங்க, கொரியன் ஸ்கின் கேர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணி ஒரு ரொட்டீன் ஒன்று வச்சுருப்பாங்க. ஃபஸ்ட்டு இதை போடுங்க, நெக்ஸ்ட் அதை போடுங்க, அப்படி இப்படின்னு. அதை தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ப்ரொசீஜர் படி ஃபஸ்ட்டு என்ன போடுவாங்க, ஃபஸ்ட்டு வந்துட்டு டோனர் போடுவாங்க. சாரி ஃபஸ்ட்டு வந்து கிளென்ஸ் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து கிளென்சர் போட்டு நல்லா ஃபேஸை வந்து கிளென்ஸ் பண்ணுவாங்க. நான்லாம் ஃப்ராங்காக சொல்கிறேன், நான் கிளென்சர் இந்த ஃபேஸ் வாஷ்லாம் வந்துட்டு பெருசாக இதுவே கிடையாது. எனக்கு சோப்பு தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா வந்து ஃபேஸ் வாஷ் வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க தான், நானுமே வந்து யூஸ் பண்ணேன் தான். இமாலயாவோடது ஒரு ஃபேஸ் வாஷ் வந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், ஹனி காம்போ, ஹனி ப்ளஸ் மஞ்சள். அது அந்த அந்த ஃபேஸ் வாஷ் வந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் இதுக்கு முன்னாடி. அது நல்லா தான் இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்க ஒன்று யூஸ் பண்ணுறாங்க. சில பேர் வந்து இந்த லோட்டஸோட பிராண்டு அதோடது யூஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி எனக்கு பெரிய பெரிய ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ், அந்த செட்டாஃபைல் சொன்னோம் இல்லையா, மாய்ஸ்சரைசர், அது செட்டாஃபைலோட கிளென்சர்லாம் கூட யூஸ் பண்ணுறாங்க. ஸோ என்னை பொறுத்த வரையும் ஃபஸ்ட்டு கிளென்ஸ் வந்து நீங்கள் சோப் வச்சு கூட தாராளமாக பண்ணலாம். கிளென்சிங்க்கு ஃபேஸ் வாஷ் தான் வேணும் அப்படிலாம் ஒன்றும் கிடையவே கிடையாது. அண்ட் மோர் ஓவர் ஃபேஸ் வாஷ் வந்துட்டு எனக்கு பர்சனலி ஒரு மாதிரி ஒரு ஃபஸ்ட்டு அந்த வாஷ் பண்ணும்போதே அந்த கொயப்பு இருக்கு இல்லையா, அந்த ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது இல்லையா, அது வந்து போகாத மாதிரியே ஒரு ஃபீல் எனக்கு. அதை போட்டு திருப்பி தண்ணி ஊற்றி என்ன தான் வந்துட்டு நான் அதை வாஷ் பண்ணாலும் எனக்கு அது போகாத மாதிரியே ஒரு ஃபீல். அதனால தான் வந்து நான் சோப்பு தான் யூஸ் பண்ணுறேன் இப்போ வரையும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து டோனர் போடுவாங்க. இந்த டோனர் எதுக்காக போடுவாங்கன்னா, இந்த ஃபேஸ் வாஷ் பண்ணக்கப்புறமும் வந்துட்டு சில டர்ட்டு, சில இம்ப்யூரிட்டிஸ் நம்ம வெளில போயிட்டு வந்தது இருந்துச்சுன்னா அது வந்து ரிமூவ் பண்ணிடும். அந்த டோனர் வந்து நம்ம ஸ்கின்னோட பிஹெச்சை வந்து கரெக்டாக பேலன்ஸ் பண்ணும் அப்படின்றதுனால டோனர் போடுவாங்க. நான் அந்த போட மாட்டேன், நான் அதையும் ஸ்கிப் பண்ணிவிடுவேன். டோனர்லாம் போடுறதே கிடையாது. இந்த மேக்கப்லாம் ஹெவியாக போட்டோம்னா கண்டிப்பாக இது யூஸ் ஆகும், டோனர் வந்து யூஸ் ஆகும். நம்ம எதுவும் பெருசாக மேக்கப்லாம் போட போதில்லை, அதனால நமக்கு வந்து டோனர் யூஸ் ஆகவும் போதில்லை. நெக்ஸ்ட்டு மாய்ஸ்சரைசர். இந்த மாய்ஸ்சரைசர் எதுக்குன்னா, இந்த காம்பேக்டோ இல்லை பவுடரோ வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணணும்னு அவசியமே இல்லை. கரெக்டான மாய்ஸ்சரைசர் ஒன்று கண்டுபிடிச்சி அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கனாவே போதும் உங்கள் ஸ்கின்னுக்கு. அதெல்லாம் வந்துட்டு இப்போது காம்பேக்ட்லாம் வந்துட்டு யூஸே பண்ணுறது கிடையாது. காம்பேக்ட்லாம் எப்போனா இந்த ஃபங்க்ஷன் போனோம்னா இல்லை மேக்கப் போட்டோம் அந்த டைமில் மட்டும் தான் வந்துட்டு காம்பேக்ட்லாம் யூஸ் பண்ணுறது. ஸோ ரெகுலர் யூஸ்க்குலாம் நான் காம்பேக்டும் யூஸ் பண்ணுறது இல்லை, பவுடரும் இப்போதைக்கு இப்போ இருக்க இதில் யாருமே பவுடர் யூஸ் பண்ணுறதில்ல தான். க்ரீனும் நான் போகிறதில்ல கைஸ், உண்மையை சொல்லணும்னா. சன்ஸ்க்ரீன்லாம் வந்துட்டு ஒரு சன்ஸ்க்ரீன் ஒன்று வச்சுருந்தேன், ஸ்மெல் செமையாக இருக்கும். ஸோ ஓகே, ஸ்மெல் நல்லா இருக்குது, அவ்வளோதான். இந்த சன்ஸ்க்ரீன்லாம் சில பேர் இந்த வீடியோஸ்லாம் நான் பார்க்குறேன், ஏதோ அப்படியே நல்லா குழைச்சி ஏதோ பவுட்ரு பூசுகிற மாதிரி புதுசுன்னு பூசுகிறாங்க. இந்த சன்ஸ்க்ரீனை எதுக்கு போடுறாங்கன்னு எனக்கு சத்தியமாகவே தெரில. ஆமாம், யூவி ரேஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும், ஆர்ம்ஃபுல் ரேஸை ப்ரொடெக்ட் பண்ணும், அப்படி இப்படி எல்லாம் சொல்கிறாங்க தான். ஓகே தான், சன்ஸ்க்ரீன் வந்து யூஸ் பண்ணுங்கள் கைஸ். எந்த சன்ஸ்க்ரீன் வந்துட்டு நல்லாயிருக்கும், உங்கள் ஸ்கின்னுக்கு எது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றத வந்து பார்த்துட்டு யூஸ் பண்ணுங்கள். அது மஸ்ட்டு. நீங்கள் சன்ஸ்க்ரீன் போட்டு தான் வெளில போகணும் அப்படிலாம் ஒன்றும் கிடையவே கிடையாது. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். இது மஸ்ட்டு. இந்த ஸ்கின் கேர் எல்லாம் அந்த ரொட்டீன் ஃபாலோ பண்ணிட்டு சன்ஸ்க்ரீன்லாம் வந்துட்டு இல்லாமல் போகக்கூடாது. சில பேர்லாம் மாய்ஸ்சரைசர் கூட ஸ்கிப் பண்ணுறாங்க, சன்ஸ்க்ரீனை போட்டுருவாங்க கண்டிப்பாக. ஸோ என்னை பொறுத்தவரையும் இந்த மஸ்ட் ஹேவ் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளென்ஸ் பண்ணணும் உங்கள் ஃபேஸை, எதை வச்சு கிளென்ஸ் பண்ணுறீங்களோ பண்ணிவிடுங்க. அதுக்கடுத்து மாய்ஸ்சரைசர், அவ்வளோதான். இந்த மஸ்ட் ஹேவ் ப்ராடக்ட்ஸ்னால் இந்த ரெண்டு தான். கண்டதையும் போட்டு கொச்சன்னு வச்சுட்டு சில பேர் ஐ க்ரீம் எடுப்பாங்க. ஆமாம், ஐ வந்து டார்க் சர்க்கிள்ஸ் அதிகமாக இருந்தால் வேறு வழி கிடையாது, ஐ க்ரீம் யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ அது இல்லாத அளவுக்கு நம்ம மெயின்டைன் பண்ணணும் நம்ம பாடியை, இல்லையா? எனக்குமே இருக்குது, பார்த்தா தெரியும் இல்லை, இருக்குதான். ஸோ ஐ க்ரீம் யூஸ் பண்ணுவாங்க சில பேர், அதான் அந்த டோனர் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நமக்கு என்ன தேவைப்படுதோ அது மட்டும் நம்ம வச்சுக்கணும். இப்போ ரெகுலராக நம்ம வந்து ஒரு ஜாப் போயிட்டு வரோம் அப்படின்னும் போது உங்களுக்கு இவ்வளோ ப்ராடக்ட்ஸ்லாம் தேவையே கிடையாது. இந்த டோனரு, இந்த ஃபஸ்ட்டு வந்து இந்த ஐடி ஜாப் போகிறவங்க ரெகுலராக வந்துட்டு எதுக்காக இந்த காம்பேக்ட்டு, ஃபவுண்டேஷனு இதெல்லாம் போடுறாங்கன்னே தெரில. சில பேர்லாம் போடுறாங்க,
தேவையே கிடையாது. ஆக்சுவலி அக்கேஷனல் யூஸ் தான் இந்த ஃபவுண்டேஷனோ இல்லை வந்து இந்த காம்பேக்டோன்றது. இந்த ஷோலாம் பண்ணுறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக அவங்க வந்து ரெகுலராக போட்டு தான் ஆகணும். ஏன்னா அவங்க ஸ்க்ரீனில் தெரியுறாங்க, மஸ்ட் ஹேவ் அவங்களுக்கு எல்லாமே. ஸோ அவங்க வந்துட்டு ஸ்கின் கேரை வந்து நம்மளை விட கொஞ்சம் இதுவாக ஹையாக தான் மெயின்டைன் பண்ணி ஆகணும். அவங்க யூஸ் பண்ணலாம், அவங்க டோனர் யூஸ் பண்ணலாம், ஐ க்ரீம் யூஸ் பண்ணலாம், எல்லாமே யூஸ் பண்ணலாம். ஜஸ்ட் நம்ம வந்துட்டு ஒரு ஜாப் பண்ணுறோம், நம்ம வெளில போயிட்டு வரோம் அப்படின்னும் போது நம்ம கிளென்ஸ் பண்ணிவிட்டு மாய்ஸ்ட் பண்ணாலே நம்ம ஸ்கின்னை போதுமான அளவுக்கு ஓகே. அதை விட்டுட்டு வந்து நான் சில பேர்லாம் ரேக் ஃபுல்லாக அடுக்கி வச்சுருப்பாங்க. என்னென்ன ப்ராடக்ட்ஸ்னு அவங்களுக்கே தெரியாது, எப்போ வாங்கினாங்கன்னு தெரியாது. அது ஒரு போதை மாதிரி வாங்கிட்டே இருக்க சொல்லுவோம் ஒரு வாட்டி வாங்கிட்டோன்னா. ஸோ நமக்கு என்ன தேவைன்றதை கரெக்டாக பார்த்து சூஸ் பண்ணி அந்த ப்ராடக்டை வந்து யூஸ் பண்ணோம் நம்ம. அதுதான் முக்கியம். சில பேர்லாம் வந்துட்டு இன்னமும் அந்த ஃபேர் அண்ட் லவ்லிக்கு பேர் மாற்றிட்டாங்க, க்ளோ அண்ட் லவ்லி. இன்னமும் அந்த க்ளோ அண்ட் லவ்லி, அப்புறம் வந்துட்டு இந்த பான்ஸ் ஒயிட் பியூட்டி. இந்த பான்ஸ் வந்துட்டு எதுக்கு போடுறாங்கன்னு எனக்கு சத்தியமாகவே தெரில. ஏதாவது எஃபெக்ட் தெரியுதா மூஞ்சில? கேடா வெள்ளையாவது போட்டோன்னா அப்படி இப்படின்றாங்க. அண்ட் இந்த ஃபேராக இருக்கிறதோ டார்க்காக இருக்கிறதோ மேட்ரே கிடையாது. உங்கள் ஸ்கின்னை நீங்கள் எப்படி பார்த்துக்கிறீங்கன்றது தான் மேட்ரு. இந்த ஃபேர்னஸ்க்கான க்ரீமை ப்ரமோட் பண்ணுறதோ ஸ்டாப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. உங்கள் ஸ்கின்னை நீங்கள் நல்லா வச்சுக்கணும்னா உங்களுக்கு வந்து ஒரு கிரேஸோ அந்த இடி வாங்குறோட இதுவோ வந்துட்டு நீங்கள் அந்த மாய்ஸ்சரைசரில் காட்டுங்க. நீங்கள் பெஸ்ட்டு உங்கள் ஸ்கின்னுக்கு ஏற்ற மாய்ஸ்சரைசர் நீங்கள் கண்டுபிடிச்சி அதை போட ஆரம்பித்தாலே போதும். அண்ட் மோர் ஓவர் நான் இதை ரெண்டுத்தையும் காமிச்சிருந்தேன் பிகினிங் ஆஃப் த வீடியோவில். ஆல்ரெடி கெஸ் பண்ணியிருப்பீங்க சில பேர். இது இந்த ஜாப்பனீஸ் ட்ராமா, ட்ராமாலெலாம் வரும் இல்லை, இது சாக்லேட். ஆக்சுவலி இது சாக்லேட்னு எனக்கு முன்னாடி தெரியவே தெரியாது. அங்கே போய் பார்க்கும்போது எங்கேயோ பார்த்தா மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் பார்த்துட்டே இருந்தேன். சரி அதனால் வந்துட்டு வேணுமாம்மா அப்படின்னாரு. கொடுங்க நான் சொல்லிட்டு வாங்கியாச்சு. வாங்கி பார்த்தேன் எப்படி இருக்கும். நான் வந்து அது ஒரு மாதிரி ஹார்டாக இருக்கும் டெக்ஸ்சர் அப்படின்னு நினச்சேன். இது பிஸ்கெட் மாதிரி இருக்குது. சீரியஸாக சொல்லலாம். ஊதுவத்தி மாதிரி இருக்குல்ல, தெரியுதா? ஊதுவத்தி ஒன்றும் இல்லை, பிஸ்கெட்டு. அண்ட் இந்த அதை லைட்டாக அந்த சாக்லேட் போட்டிருக்கான் இல்லையா மேலே, அது வந்து லைட்டாக சாக்லேட் டேஸ்ட் வருது, அவ்வளோதான். பிஸ்கெட்டு இது அதுலேயே இன்னொரு ஃப்ளேவர் இருந்துச்சு, ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர். ஸோ இது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணோம். ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நல்லாயிருக்கும். கலர் தான் ஒட்டி இருக்கு அசிங்கமாக. இதோ அந்த ஃப்ளேவர் வருது. பக்கா பிஸ்கெட்டு, வேற ஒன்றுமே இல்லை. நான் கூட இது வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு நினச்சேன், அந்த அளவுக்கு வருது இல்லை. அண்ட் இன்னொன்று வந்து ரோஸ் மில்க் வாங்கினேன். நான் பேசிக்கலாகவே ஒரு ரோஸ் மில்க் பைத்தியம். ரோஸ் மில்க்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஒரு ரோஸ் மில்க் பைத்தியம். எங்கே போனாலும் ரோஸ் மில்க் வாங்கிடுவேன். முடிஞ்சு குடிச்சிட்டேன் வர வழியிலே காலி. ஸோ அவ்வளோதான் கைஸ் இன்னைக்கான வீடியோ. சொல்லணும்னு நினச்சேன் அதுதான். அதுவும் இல்லாமல் மார்னிங் ஒரு ரொட்டீன் வச்சுருப்பாங்க சில பேர், நைட் ஒரு ரொட்டீன் வச்சுருப்பாங்க. எதுக்குடா இத்தனை ரொட்டீன் வச்சுருக்கீங்க? எனக்குலாம் நான்லாம் உட்காந்து ஃபஸ்ட்டு மனப்படம் பண்ணுறேன். என்னது இது, ஃபஸ்ட்டு இது போடணுமா, நெக்ஸ்ட் அது போடணுமா, அப்படி தான் இருந்துச்சு எனக்கு. நான் வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டேன். எனக்கு வந்து என்ன வேலைன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இதில் தான், அந்த டீமில் தான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ வந்துட்டு எனக்கு ஒர்க் வந்துட்டு ப்ரீ ரிசர்ச் பண்ணுவேன் நான் ஸ்கின் கேர் பற்றி. ப்ரீ ரிசர்ச் பண்ணும்போது நான் யோசிக்கிறேன், ஸ்கின் கேர் ரொட்டீன் போட்டு ஒரு நாள் பார்க்குறேன், இவ்வளோ இருக்குதா, இதெல்லாமா பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ நமக்கு பாதி நேரத்தையும் வந்து இதுக்காகவே ஒதுக்கிடுங்கன்ற மாதிரி அவ்வளோ ப்ராடக்ட்ஸ் வந்து எழுதி வச்சுருக்காங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. அந்த கொரியன் ஸ்கின் கேர் எடுத்தீங்கன்னா இன்னும் லிஸ்ட்டு பெருசாகவே போகும், சொல்லவே வேண்டாம். ஜாஸ்தியாக யூஸ் பண்ணால் நமக்கு ஹார்ம்ஃபுல் தான் இல்லையா? என்ன சொல்லுவாங்க ஒரு பழமொழி, பழக 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 பழம் பிடிக்கும், அது கிடையாது. இன்னொன்று ஒன்று சொல்லுவாங்க, ஜாஸ்தியாக என்னவோ ஒரு சொல்லுவாங்கப்பா, மறைஞ்சி அதுவும் முடிஞ்சா. அது அந்த பழமொழி தெரிஞ்சுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். சுத்தமாக ஞாபகம் வரல எனக்கு இப்போது. அந்த பழமொழி ஒன்று சொல்லுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஜாஸ்தியான பொருள் வந்துட்டு வேணாம், சிம்பிளிஃபை பண்ணிக்கோங்க. எதுவும் இருந்தாலும் சிம்பிளிஃபை பண்ணி அதை வந்து ரொட்டீனாக ஃபாலோ பண்ணிங்கன்னாவே கண்டிப்பாக ஒரு ஹெல்த்தி ஸ்கின் வரும். ஓகே, இப்போ இதோட வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். எத்தனை நிமிஷம், 7 நிமிஷம் 7 செகண்டா 8 செகண்டோ ஏதோ போயிருக்குது. ஓகே தான். அண்ட் அம்மா வந்து ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டு வந்தேன். கொஞ்சம் உடம்பு முடியாமல் தான் இருக்காங்க. சரி, ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். சொல்லணும்னு அவசியம் இல்லை, ஆனால் வந்து இப்போ போயிட்டு வந்தேன்னா அதே எஃபெக்ட் கண்டிப்பாக மைண்டில் இருந்துனே இருக்கும். இப்போ நம்ம ஒரு வேலை பண்ணிட்டு வரோம்னா வச்சுக்கோ, டக்குன்னு ஒரு ஃபோன் வருதுன்னா அவங்ககிட்டயே நம்ம கண்டிப்பாக அதான் சொல்லுவோம், நாங்கள் போயிட்டு வந்தேனா அப்படின்னு சொல்லிட்டு தான்
சொல்லுவோம் இல்லையா? ஸோ நான் டக்குனு வந்தோடனே கேமராவை எடுத்துட்டேன். பேசணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் நானு. நம்ம வெளில போயிட்டு வந்துட்டோம். கண்டிப்பா போய் ரெஃப்ரெஷ் ஆகும். நான் வந்து எனக்கு ஒரு பழக்கம் இருக்கு. வெளில போயிட்டு உடனே வந்தவுடனே எனக்கு ரெஃப்ரெஷ் ஆயிடணும். வேற எந்த வேலையும் பார்க்கக்கூடாது. வேலைலாம் வந்துட்டு ரெஃப்ரெஷ் ஆயிட்டு முடிச்ச உடனே தான் பண்ணணும். ஸோ அதுதான். ஸோ எப்படியும் நான் ரெஃப்ரெஷ் ஆயிடுவேன் போயிட்டு. ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ எடுத்துருவோம். அது அப்படின்னு மனசுல வச்சுட்டு தான் வந்து வீடியோ எடுத்தேன். அதனால தான் வந்துட்டு நான் இத சொன்னேன். ஸோ பெருசாலாம் வந்துட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கா இவ கேமரா முன்னாடி அப்படிலாம் யோசிக்க வேணாம். Thank you so much for watching. Bye bye. Keep supporting me. அப்பதான் வந்து நிறைய கண்டென்ட் போட முடியும். அப்பதான் வந்து நீங்க எல்லாம் வந்துட்டு எனக்கு லைக் போடுறதோ சப்ஸ்கிரைப் பண்றதோ தான் வந்து எனக்கு என்கரேஜ்மெண்ட்டா இருக்கும். இன்னும் சில புது கண்டென்ட்ஸ்லாம் உங்களுக்கு எடுத்துட்டு வந்து எனக்கு கொடுக்கணும்னு தோணும். ஸோ தேங்க்யூ கைஸ். பை பை பை.